பாஜக தலைவர். அவர் எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வித்தை காமிச்சிட்டு இருந்தார். நம்ம பொதுவா சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு காமிப்பாங்க, வித்தை காமிக்கிறாங்க பாரு, அங்க பாரு இதெல்லாம் கையை வச்சு கயிறால் அடிச்சுக்கிறாரு பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காமிப்பாங்க தெருக்கல்ல. அது போல எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வித்தை காமிச்சிட்டு இருந்தார். அவர் பதவியை தூக்க போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால ஒரு வேண்டுதல் அவருக்கு, 48 நாள் விரதம் இருக்கிறாரு, அதுக்கு செருப்பு போட மாட்டாரு, தன்னை தானே 8 முறை அடிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்குறாரு. அதுதான் உண்மை. அவருக்கு மேலிடத்துல இருந்து அவருடைய காத்து கொள்றதுக்கு அவர் விரதம் தொடங்குறாரு. அது அவருடைய விரதம் பழிக்கட்டும், அது நமக்கு அந்த சைடே போக விரும்பல. அதே போல இவரும் பாத்தீங்கன்னா நமக்கு பாஜக ஆட்சியில அந்த மணிப்பூர் ஒன்றே போதும். நமக்கு வந்த நிறைய வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அவமதிக்கப்பட்டாங்க. ஒரு போக பொருளாதான், ஒரு உயிரா கூட நினைக்கல, அந்த அளவுக்கு அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் அந்த மணிப்பூர்ல. அது பாஜக ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுபோல மல்யுத்த வீராங்கனை பாலியல் தொல்லை கொடுத்த அந்த பாஜக எம்பிக்கு சப்போர்ட்டா தான் அரசு இருந்தது. பிள்ளைகள் எவ்வளவு நாள் தெருவில் கிடந்து போராடினாங்க, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதேதான் அந்த காஷ்மீர்ல கதுவா பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு ஆதரவாக தான் பாஜக அமைச்சர்களே போராடினாங்க. ஆக இவர்கள்லாம் இன்னைக்கு இந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு அதை தான் சொல்றாங்க, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லாம மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீண்டும் வரப்போகிறதே என்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதையோ ஒன்று போராட்டம் என்று அவர்கள் கெட்ட பேர் உண்டாக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் நன்கு அறிவார்கள், மக்களுக்கு தெரியும் யார் எப்படி இருக்கிறாங்கன்றது. அதனால அந்த பாஜக ஆட்சியெல்லாம் பத்தி அண்ணாமலை, நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியாதோ என்னவோ தெரியல, அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா இன்னும் நல்லா இருக்கும். அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அரணாக தான் இருக்கிறார். பெண் தொழில் முனைவோர் உருவாக வேண்டும். நம்மளுடைய 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றதுல 2030 1 ட்ரில்லியன் எக்கனாமி என்பதில் பெண்கள் அத்தனை பேரை நம்ம தொழில் முதல்வராக்க வேண்டும். அவர்களுடைய அந்த உழைப்பையும் அவர்கள் தொழில் முனைவர் ஆகும் போதுதான் அது சாத்தியப்படும் என்பதற்காக அதிக முயற்சி எடுத்து வருகிறார். திறன் மேம்பாட்டு பயிற்சி, அவர்களுக்கு அரசு தேர்வுக்கு பயிற்சி என்றெல்லாம், அரசு தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா 12 போஸ்டிங்ல 8 பேர் பெண்கள் வர்றாங்க. ஆகவே அந்த அளவுக்கு பெண்களுக்கு இன்னைக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை நான் பட்டியலிட்டேன்னா, சென்னை போரூர்ல 2017ஆம் வருஷம் 6 வயது சிறுமி கொல்லப்பட்டாங்க. அதே போல மாமல்லபுரத்தில் ஜெர்மானிய பெண் ஒருவரை இருவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. காஞ்சிபுரத்தில் அணைக்கட்டில் பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை. தூத்துக்குடியில் 14 வயது சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். சிவகங்கையில 15 வயசு, இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். அத்துணை செயல்கள் நடந்தது. ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல, உரிய நடவடிக்கை எடுக்கல. ஆனா நம்முடைய ஆட்சியில, தளபதியாருடைய ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் உடனடியா நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டுகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியா தன்னை காட்டிக்கொள்ள விரும்பும் பாஜக தலைவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புகார் சொல்ல வேண்டும் என்பதற்காக பொய்யோ முறையோ கத்துறாங்க. மக்களை திசை திருப்பி விடலாம், மக்களிடம் பொய்யான ஒரு நம்பிக்கையை ஊட்டி விடலாம் என்றாங்க. ஆனால் மக்கள் அத்தனை பேரும் விவரம் அறிந்தவர்கள், அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுவும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியாக இல்லை, பாதந்தாங்கி எடப்பாடியாகவே இருக்கார். 2 நாள் கழிச்சு அந்த கேள்வியை கேட்டார்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்சது என்னன்னா 24ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு 27ஆம் தேதி 4 மணிக்கு பேசுறார். ஆக இவரெல்லாம் இன்னும் நீங்கள் விவரமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான், நம்முடைய பொய்யான அவருடைய அறிக்கை, அவருடைய தகவல் எல்லாம் மக்கள் அறிவார்கள். யாருடைய உண்மையான ஆட்சி நடைபெறுகிறது, எந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பானது இருக்கு, எந்த ஆட்சியில் மக்கள் நல தரக்கூடிய நல்ல திட்டங்கள் செயல்படுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த குற்ற செயல் செஞ்ச அந்த ஞானசேகர் திமுக காரன், திமுக எவ்வளவு சொல்லியாச்சு, அவர் திமுக இல்லை, திமுகவை சேர்ந்தவர் ஞானசேகரன். அந்த சைதை பகுதி கழகத்துல ஒருத்தர் பொறுப்புல இருக்காரு, இவர் தான் அந்த ஞானசேகர், டி ஞானசேகர், இவர் தான். எத்தனையோ முறை சொல்லியாச்சு, அவர் எங்க கட்சிக்காரர் இல்லை, இவர் தான் அந்த டி ஞானசேகர். இவருடைய பேர் தான் அந்த நோட்டீஸ்ல இருக்கு, சில நோட்டீஸ்ல இவருடைய போட்டோவே இருக்கு, பார்த்தா தெரியும். இலக்கிய அணி துணை அமைப்பாளராக இருக்கார் அந்த பகுதி கழகத்தில். ஆனாலும் எல்லாரும் நம்ம
திமுக அவர் வந்து திமுக அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இவர் தான் ஞானசேகர், நோட்டீஸ் உள்ள ஒரு பேரு இவர் தான் அந்த ஞானசேகர் என்பதையும் நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய தமிழகத்திலே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நடைபெறக்கூடாது, அதை தடுத்தாக வேண்டும் என்ற முறையில் விழிப்புணர்வு உண்டாக்கப்பட்டு வருகிறது. பிள்ளைகள் மத்தியிலும் சரி, பெண்களும் நீங்கள் தைரியமாக நம்முடைய முதலமைச்சர் கூறிய அதே வார்த்தை, நான் உங்களுக்கு தந்தையாக தனையனாக நான் இருக்கிறேன், நீங்கள் இந்த உதவி எண்களை புகார் கூறுங்கள், உறுதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியதுக்கு ஏற்ப இன்னைக்கு வந்து பெண் பெண்களும் புகார் தருகிறார்கள். நம்முடைய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.